ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்துக்கு நேராக நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்த்து தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டுக்கு நேராக கடந்து போக தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் சாப்டர் 37. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்புங்கள். இந்த அதிகாரம் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேல் வந்து அமர்ந்தது. அவர் ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவரை நிறுத்தினார். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய கரம் அவர் மேல் வந்து அமர்ந்த உடனே அவர் ஆவிக்குள்ளானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள் என்கிற துவக்க நிலையிலே நின்று விடாமல் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்பது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். இயேசுவோடவே இருந்தாங்க, இயேசு கூடவே நடந்தாங்க, இயேசுவோட சாப்பிட்டாங்க, இயேசுவோட படுத்தாங்க, இயேசு செய்த அற்புதங்களை சீஷர்கள் கண்டாங்க. எத்தனை பேர் இங்கே மேலே ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்க, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வார்த்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மேலே இருக்கு, டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க அப்படி ஆண்டோட நடந்தும் கூட அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது, போட்டிகள் இருந்தது, பொறாமைகள் இருந்தது. ஆண்டு சொல்கிற சில விஷயம் அவங்களுக்கு புரியவே இல்லை. ஆண்டு சொன்னார், என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு சொன்னார். சொன்னதை கேட்டாங்க, சொன்னதை நம்பி இருந்தாங்கன்னா 3ஆம் நாள் அதிகாலை வேளையில் கல்லறைக்கு முன்னாடி நின்று இருக்கணுமா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. 3ஆம் நாள் அதிகாலையில் சீஷர்கள் மொத்த பேரும் கல்லறைக்கு முன்னாடி நின்று இருக்கணும். ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எல்லாரும் எங்கே இருந்தாங்க? அறைக்குள்ளே இருந்தாங்க. யாருமே ஆண்டரை தேடி வரல. வந்ததே அந்த சில பெண்கள் தான். அவங்க கூட உயிர் தெழுவார்னு எதிர்பார்த்து வரல. அவங்களுக்கு புரியலை, அவங்களுக்கு விளங்கலை, அவங்களுக்குள்ள குறைவுகள் இருந்தது. மறுதளிச்சாங்க, விட்டுட்டு போனாங்க, காட்டி கொடுத்தாங்க, பட்டயத்தை எடுத்தாங்க. இந்த மாதிரி அநேக குறைவுகள் உள்ள பாத்திரங்களாக தான் அவங்க இயேசுவோட 3.5 வருஷம் இருந்தாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நீ இயேசுவோடு இருந்தவன் தானேன்னு கேட்ட உடனே ஓடின பேதுரு, மறுதலிச்ச பேதுரு, வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே, அந்த அக்கினி அவர்கள் மேல் இறங்கின உடனே பயந்து இருந்த பேதுரு 12 கூட எழும்பி நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்களை எது பயமுறுத்தினாலும், எது உங்களை கலங்க பண்ணியிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எது உங்களோடு போராடி கொண்டிருந்தாலும் ஒரே சொல்யூஷன் தான். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஆவிக்குரியவர்களாக மாறி பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் இடைக்கட்ட பண்ணிக்கிறான். அல்லேலூயா. ஒருத்தியை பார்த்து ஒருவனை பார்த்து ஓடின பேதுரு இன்றைக்கு 1000ங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கும்படி ஒரு பலவான கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய கை இன்னைக்கு என் மேலே வந்து அமரணும். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து நான் ஆவிக்குள்ளாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய இந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்களை நிறுத்தி காண்பிக்கிறார். காண்பிச்சு கேட்குறாரு, ஏன்பா இது உயிரடையுமா? நம்மனா என்ன சொல்லியிருப்போம், அது எப்படி உயிரடையும்? ஆனால் அவர் ரொம்ப ஞானம். எனக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தான் தெரியும். அவர் சொன்ன உடனே வார்த்தையை வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 37ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ
நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ அந்த எலும்புகளை பார்த்து பேசு. தீர்க்க தரிசன முறை. அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வருகிறது. என்ன அப்படின்னா, நீ உரை, நீ சொல்லும்போது அவைகள் கேட்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுபடியே இந்த சூழலை பார்த்து எசேக்கியேல் பேசின உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்த எலும்புகளுக்கு காது இருந்திருக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் பவுல் சீலாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாடினாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ பவுல் சீலாவுடைய பாடலின் சத்தம் அந்த சிறைச்சாலை கதவுகளுக்கு என்ன இருந்திருக்கு? காது இருக்குன்னா இருந்துச்சா அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக அதை கேட்ட உடனே எந்த மனித கைகளும் உதவி இல்லாமல் தானாக அது திறக்குது. அல்லேலூயா. தானாக கட்டுக்கள் அவிழ்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு நீ சொன்னா அது நடக்கும்ன்றார். அல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், நான் என்னென்னமோ சொல்கிறேன், என் பிள்ளைகிட்ட ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறேன், அவனே கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன மலையை பார்த்து பேசுன்றீங்க, எலும்பை பார்த்து பேசுன்றீங்க, என் பிள்ளையும் என் பேச்சை கேட்க மாட்டேங்குதே அப்படி சொல்கிறீங்களா? ஒரே ஒரு பதில் தான். என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரியவன் சொன்னா, ஹல்லேலூயா, அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ சொன்னா எதுவாக இருந்தாலும் கேட்கும். கண்டவுடன் சுடவும், கண்டவுடன் சுடவும் அப்படின்னு ஆகாப் எலியாவுக்கு டார்கெட், என்கவுண்டர். பார்த்த உடனே போட்டுதல்ல அவரை அப்படின்னு தானே சொன்னார். என்கவுண்டர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்ல இருந்தார் எலியா. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எலியா ஆகாப்பை சந்தித்த பொழுது அவன் கொலை செய்யப்படவில்லை. எலியா சொல்றார், எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, ஆகாப் சரி ஐயான்னு போய் கூட்டிட்டு வரான். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்க பரிசுத்த ஆவினாலும் உன்னதத்தின் பலனினாலும் நிரப்பப்பட்டவர்களா இருந்தா நீங்க சொல்றத சூழ்நிலை கேட்கும், நீங்க சொல்றத மனிதர்கள் கேட்பாங்க, நீங்க சொல்றத எலும்புகள் கேட்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிப்பட்ட உன்னத அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆவியை அனுப்புவேன், அவைகள் உயிரடையும். இந்த சம்பவத்தெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே ஒரு அசைவு உண்டாகுது. அசைந்த உடனே எலும்புகள் சேருது, நரம்புகள் உண்டாகுது, மேலே சதையினால மூடப்படுது. எல்லாமே நமக்கு தெரியும். அவங்க காலூன்றி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஆவியை பார்த்து வா என்று சொன்ன உடனே ஆவி வந்து அவர்களுக்குள் புகுந்து அவர்கள் என்ன வானாங்கன்னு பைபிள் சொல்லுதுன்னா சேனைகள் ஆனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை மட்டும் இதிலேருந்து வாசித்து நான் உடனடியாக புதிய ஏற்பாட்டுக்கு போக விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் இருக்கிற 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த எலும்புகள் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அதில் ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் நிறைய இடங்களில் பிரசங்கிச்சிருந்தாலும் வேறு விதத்தில், இந்த ஒரு வார்த்தை தான் என் மனசில், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க? எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் வறண்டு போயிற்று என்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க சொல்கிறது நடக்காது, அவங்க சொல்கிறது உண்மையல்ல, நான் சொல்கிறது தான் நடக்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மனிதர்கள் உங்களை பற்றி சொல்லுகிறது இல்லை, நீங்களே உங்களை பற்றி சொல்கிறீங்களே, அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, எனக்கெல்லாம் பிள்ளை பிறக்குமா, நான்லாம் எலும்பு வேணா, என் பிள்ளைங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்களா, என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா? உங்கள் மனது எதை சொன்னாலும் நான் சொல்லுவேன், இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். தேவன் தன்னுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இந்த பூமியில் நீங்கள் எதை பார்த்து வியந்தாலும்
அந்த வியப்புகளுக்கெல்லாம் மேலான ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த வேதம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமான அதிசயங்களுக்கு முன்பாக போய் நின்று அதை நீங்க பார்த்தாலும், கர்த்தரால் படைக்கப்பட்ட மலைகள், ஆறுகள், எதை பார்த்து நீங்க வியந்தாலும், நான் உங்களை சேலஞ்ச் பண்ண முடியும். உங்க கைகளில் இருக்கிற இந்த வேதம் தான் அந்த எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வியக்கத்தக்க, பிரமிக்கத்தக்க அற்புதமான ஒரு சத்திய வசனத்தை. மலை மலையா, ஊர் ஊரா போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதம் ஆச்சரியமானது. தேனிலும் தெளித்தேனிலும் இன்பமான, விலையுயர்ந்த முத்துக்களை பார்க்கிலும் விலை ஏற பெற்ற ஒரு வேதத்தை கர்த்தர் நம்மை நம்பி கையில கொடுத்திருக்கிறார். மனுஷன் சொல்றதை நம்புறீங்களா? மருத்துவர்கள் சொல்றதை ஒத்துக்கொள்ளுகிறீங்களா? உலகம் சொல்லுகிறபடி என் பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ டீச்சர் சொன்னாங்கன்றதுக்காக உங்க பிள்ளை கெட்டு போயிடும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உலகம் சொல்லுகிற வார்த்தை உங்க காதுகளில் விழும்போது அது உங்க மனசை நொறுக்குச்சுன்னா, நான் சொல்லுவேன், நீங்க ஓடி போய் கர்த்தருடைய சமூகத்தில் விழணும். அல்லேலூயா. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆவிக்குரியவங்க சொல்றதா நடக்கும். ஆவியானவர் சொல்றதா நடக்கும். அல்லேலூயா. என்னை குறித்து என்னென்னமோ சொன்னாங்க, நான் பொய் சொல்றேன்னு சொன்னாங்க, எனக்கு அழைப்பில்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடக்கல, என் கர்த்தர் சொன்னதுதான் நடந்துச்சு. அப்பா என்ன சொல்றாருன்றதை கேட்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக மனிதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக என்னென்னமோ பேசினாங்க. ஊழியர்களை மாதிரி ஒரு சோர்வு வருகிறது வேற யாருக்குமே கிடையாது. ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்யும்போது ஒரு வார்த்தை அம்பு போல வந்து இருதயத்துல துளைத்தா எந்த ஊழியருக்கும் ஒரு சோர்வு வரும். ஆனா இயேசுவை நோக்கி பார்த்தா, இயேசு பிதாவினுடைய விரல்களினால் அற்புதங்களை செய்யும் பொழுது இவன் பெயல்செபூலினால் அற்புதங்களை செய்கிறான் என்று இயேசுவை பார்த்து சொன்னான். ஆனா வசனம் சொல்லுது, இயேசுடைய இருதயத்தை கர்த்தர் கற்பாறையை போல மாற்றினார். கண்ணாடி போல சில இருதயங்கள் இங்க இருக்கு. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். சும்மா யாராவது இப்படி தட்டினா நொறுங்கிடுவேன். ஒரு வார்த்தை என் மனசு நொறுக்கிடும். ஆனா ஆவியானவருடைய உதவியும் சத்திய வசனமும் என்னை மெருகேற்றி இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை மனித வார்த்தைகளுக்கு, மனித சத்தத்திற்கு, எதிர்மறையான வல்லமைகளுக்கு எதிரடையாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் என் மனதை கற்பாறையை போல் மாற்றி இருக்கிறார். மனிதன் சொல்லுவது அல்ல, நாசியுள்ள மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அந்த நாசியை மனிதனுக்குள் வைத்த பிதாவாகிய என் தேவனும் பரிசுத்த ஆவியும் சொல்லுகிற வார்த்தையே நிலை நிற்கும். அவர் என்ன சொன்னார் உங்க வாழ்க்கையை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிள்ளைகளை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க ஊழியத்தை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிசினஸ் குறிச்சு? அவர் என்ன சொன்னாரோ அது தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க எங்க நம்பிக்கை அற்று போயிடுச்சு. அவங்க சொல்றாங்க என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா உலர்ந்த எலும்புகளும், காய்ந்த எலும்புகளும், நம்பிக்கையற்ற எலும்புகளையும் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். உன் நம்பிக்கை அற்று போச்சா? கர்த்தர் செய்வாரான்ற சந்தேகம் உனக்குள்ள வந்திருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்து முடிப்பேன். செத்த கற்பமாய் இருந்தாலும், செத்த சரீரமாய் இருந்தாலும், கர்த்தர் சொன்னால் கர்ப்பத்தில் ஈசாக்கு வருவான். சாராலே அதை நம்பலனா கூட கர்த்தர் சொன்னது நடக்கும். அவளே நகைத்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமேன் என்று சொல்லுகிறேன். மனுஷ வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையை கேட்டு நம்பிக்கையற்ற மூலையில் அமர்ந்திருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு ராஜாமங்களில் கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன சொன்னேன் அப்படின்றதுதான் முக்கியமே தவிர மனிதன் என்ன சொல்லுகிறான் என்பது முக்கியம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பானா. இந்த கழுகை பத்தி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரப்படப்பார்கள்.
அவங்க ஓடுவாங்க ஆனா இலைப்படையாம, நடப்பாங்க ஆனா சோர்ந்து போவாங்க. நம்ம எங்கங்க 4 அடி வச்சாலே டயர்ட் ஆயிருமே. சோர்வு என்பது எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, நடப்பாங்க ஆனா சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடுவாங்க. நான் இந்த கழுகை நேற்று நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேருந்து இந்த ஸ்க்ரீன் விளக்கி இருந்துச்சு. நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே வெளியில் எனக்கு வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். உட்காந்து பார்த்துக்கிட்டே எதையாவது யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கழுகு பறக்குது. அப்படி அது எப்படி பறக்குதுன்னா, மற்ற பறவைகள் பறக்கிறது எப்படி இருக்கும்னா, இப்படின்னு தன்னுடைய சிறகை தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அசைந்து பறக்கும். ஆனால் நீங்கள் கழுகு பறந்து பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ரெல்ம் வரைக்கும் தான் அது தன்னுடைய சிறகை அசைக்கும். அது ஒரு எல்லைக்கு மேலே போச்சுன்னா, என் கண்ணால் நேற்று நான் பார்த்தேன், அது ஒரு லெவலுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் தன் சிறகுகளுடைய பலன் அதுக்கு தேவையில்லை, காற்றினுடைய பலன்லேயே அது சிறகு அசையாது, ஆனால் அது பறக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்க பலத்தினால நீங்க பறந்த காலம் முடிவுக்கு வந்து காற்றாக ஆவியானவர் உங்களை பறக்க வைக்கிற காலம். எத்தனை பேருக்கு புரியுது? நீகபா, உங்க ஞானம், உங்க பணம், உங்களுக்கு இருந்த செல்வாக்கு, உங்க பின்னாடி இருந்த நபர்கள், அவர்களை நம்பி நீங்க பறந்தீங்க. ஒரு எல்லைக்கு மேல முடியாது. நான் சொல்றேன், சிறகுகளின் பலத்தினால் பறக்கிறவர்கள் ஒரு ரெல்முக்கு மேல பறக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய பலத்தினால் பறக்கிறவர்கள், அங்க சிறகு அமைதியாயிடுது. இனி உன் பலன் தேவையில்லை, ஏன்னா இனி காற்று என்னை பறக்க செய்ய போகிற. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து அந்நிய பாஷைகள்ல பேசி, இனி நான் நடந்து ஓடி போதும் போதும் போதும், டயர்டானது போதும், சோர்ந்து போனது போதும், மன சஞ்சலங்கள் மன சோர்வுகள் போதும், ஜபம் டயர்ட் ஆயிடுச்சு, நற்கிரியைகள் செய்து சோர்ந்து போயிட்டீங்க, ஜபிச்சு ஜபிச்சு சோர்ந்து போயிட்டீங்க, உங்க சொந்த முயற்சியில சிறக அடிச்சு அடிச்சு நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. இந்த காற்றின் உதவியோடு பறந்து கொண்டிருக்கிற கழுகை நீங்க எப்ப பார்த்தாலும் அது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? சிறகினுடைய அசைவுகள் தேவையில்லை, கர்த்தர் என்னை ஏந்தி நட.